பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யணும்? வரணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் தொழில் பார்த்துட்டே ஊழியம் செய்றேன், இல்ல முழு நேரமா ஊழியம் செய்றேன், நான் ஆண்டுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன், நான் என்னுடைய நாட்களை நான் கர்த்தருக்கு பணி செய்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில கூட்டு கழிச்சு கடைசியில பார்த்தா நான் வீணாக என்ன செய்யல? ஓடல. என் காலத்தை பயன்படுத்திட்டேன். என் காலத்தை கர்த்தர் என் கையில கொடுத்த சபை ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த ஐக்கிய ஊழியத்தை, கர்த்தர் என் கையில கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை, மிஷினரி பணியை, கர்த்தர் என் கையில என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். நான் வீணாக செய்யல, வீணாக ஓடல, அதை நல்லா பயன்படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? உண்டாகணும். அது உண்டாவதற்கு வழி என்னன்னு கேட்டா, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க. அப்ப நம்ம சுடர்களை போல இந்த உலகத்துல பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நமக்கு அவசியம் என்னன்னு கேட்டா கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனமாகவே நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னு சொல்லிங்கிற ஆசையோட யாரும் எங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எனக்கு ஏதாவது ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைச்சிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையானால் ஆவியானவரே அதை நமக்கு குழந்தை என்ன செய்வார்? தருவார். ஆனா வேத வசனம் ஒரு சுத்தமான, கலப்பற்ற, மாற்றப்பட முடியாத ஒரு தூய்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள். தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வேத வசனத்தில் உள்ள வசனங்கள். சரிதானா? ஆகினால நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு தீர்க்க தரிசன மொத்த புஸ்தகம். எல்லாரும் உங்க கையில் இருக்கிற பரிசுத்த வேதத்தை உயர்த்தி காட்டுங்க. இந்த பரிசுத்த வேத வசனத்தை இது ஒரு சுடர். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. வேதத்திலே வேதத்திலே விலை மதியா முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவா, உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவா. வேதத்துல ஏராளமான முத்துக்கள் உள்ளது. நம்ம கரையும் செலுத்தி அந்த முத்துக்களை என்ன செய்யணும்? தேடணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நிலைச்சு நிற்பதற்கும் நம்முடைய ஊழியங்கள் சரியான அடிப்படையில் செய்து முடிப்பதற்கும் முதல் படி என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வசனம். முதல் படி என்னது? கர்த்தருடைய வசனம். அப்ப என்ன செய்யணும் எல்லாரும் அப்படின்னு கேட்டா நம்ம முதலாவது வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். சரியான எல்லாம்